நல்லவர் நல்லவர் தான். அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு தொடர்ந்து இடைப்படுவாராக, தொடர்ந்து பேசுவாராக. இந்த பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலிருந்து அநேக முத்துக்களை நாம் பொறுக்கிக் கொள்ளவும், அது மட்டுமல்ல அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசம் பண்ணவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இந்த இதை நம்ம ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நம்ம எப்போ சொல்ற மாதிரி இந்த 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் சுவாமி என்று சொல்லி நாம் ஜெபித்து இதை ஆரம்பிப்போம். இதுவரைக்கும் நாம் பார்த்தது இது 2ஆம் பாகத்துல நாம் பார்த்த காரியங்களை நான் இன்றைக்கு இது பழைய இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ இதுல பாகம் 2 3வது நாள், இன்னைக்கு 3வது நாள், மொத்தமாக பார்த்தால் 8வது நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நாம் முடிந்த பகுதி இந்த பாகம் 2ல 17ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். 17ஆம் அதிகாரத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரத்தின் ஒரு பகுதியை நாம் அப்படி டச் பண்ணி பார்த்து விட்டு போயிருக்கிறோம். 17ஆம் அதிகாரம் தான் அந்த மறுரூபமாகிற அனுபவம். அதை பார்த்திருக்கிறோம். அதனுடைய ஜிஸ்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம கடந்து சென்று விட்டோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இது நம்ம ஏற்கனவே சொன்னது போல புதிதாக யாராவது இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் கிங்டம் காஸ்பல், அது ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று அவரே அங்காங்கே கோடிட்டு காட்டுகிறார். ஆகவே அதை நாம் சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, அங்காங்கே நாம் மறைந்திருக்கும் மோசே என்கிற தத்துவத்தையும் அந்த கான்செப்டையும் நாம் அங்காங்கே படித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புத்தகத்தினுடைய அமைப்பு நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் 3 அதிகாரங்கள் முகவுரை, கடைசி 3 அதிகாரங்கள் முடிவுரை, இப்படி நம்ம பிரித்து வைத்திருக்கிறோம். இடையில் இருக்கக்கூடிய பகுதி 5 புத்தகங்களாக பிரிக்கப்படுகிறது, 5 தொகுப்புகளாக. நான் புத்தகங்கள் என்று சொல்லி இருக்கிறேன் என்றால் மோசே 5 புத்தகங்களை எழுதினதுனால இவர் அந்த மாதிரி புத்தகம் மாதிரி ஒவ்வொன்றையா முடிக்கிறார். நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு அந்த புத்தகம் முடியும் பொழுது ஒரே கிரேக்க வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஏசு இதையெல்லாம் சொல்லி முடித்த பின்பு என்று அவர் சொல்லி அதை அடுத்த புத்தகத்துக்கு மாறுகிறார். இப்படி ஒவ்வொரு புத்தகமாக அவர் மாறுகிறார். ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒரு அருட்செய்தி இருக்கிறது, ஒரு பிரசங்கம் கட்டாயமாக இருக்கிறது. அந்த பிரசங்கத்தை பேஸ் பண்ணிய நிகழ்வுகளை அவர் தொகுத்து எழுதியிருக்கிறதாக நமக்கு தெரிகிறது. அப்படிதான் இதை பார்த்தா நமக்கு தெரிகிறது. இதுவரைக்கும் பார்த்தது இந்த டிக் அடிச்சிருக்கிற பகுதியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த முகவுரையை பார்த்துட்டோம். அப்புறம் 3 புத்தகங்களை முழுவதுமாக முடித்து விட்டோம். இந்த 4வது புத்தகத்துல 14, 15, 16, 17 வரைக்கும் வந்திருக்கிறோம். இனிமே இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற புத்தகம் 4வது புத்தகம். இந்த 4வது புத்தகத்திலே முக்கியமாக திருச்சபை பிரசங்கம் வருகிறது. 18ஆம் அதிகாரம். இந்த 18ஆம் அதிகாரத்துல திருச்சபை குறித்த பிரசங்கம். மொத்தம் 5 பிரசங்கங்கள், ஆண்டோடைய பிரசங்கங்களை அழகா எழுதி வைத்திருக்கிறார். அதனால மேத்யூ ஃபாலோட் ஜீசஸ் லீவிங் எவ்ரிதிங் எக்ஸப்ட் அ பென் என்று சொல்லுவோம். ஏன்னா ஒரு பேனா வைத்து அழகா எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணி தொகுத்து வழங்கி இருக்கிறார். நமக்கு இது வசதியாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல நீங்க ஒவ்வொரு அதிகாரமாக நாம் பார்த்தோம் என்றால், நான் ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியிலும் இப்படி நான் யோசிக்கிறது உண்டு. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் என்ன முக்கியன்றத முடிக்கும் பொழுது எல்லாருக்கும் அது மனதில் நிற்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த 17 அதிகாரங்கள்ல ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய ஒரு கருப்பொருள் அல்லது அதுல முக்கியமானது என்ன என்பதை நான் இங்க கோடிட்டு போட்டிருக்கிறேன். நான் நேற்று கூட இதெல்லாம் நான் சொன்னேன், நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம முதல் 3 புத்தகங்கள்ல என்னெல்லாம் வந்தது என்று நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கு முன்னால முன்னுரை, முதல் 3 அதிகாரங்கள். அதுல ஃபர்ஸ்ட் வம்ச வரலாறு முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் பிறப்புல இருக்கக்கூடிய சிறப்புகள், 3ஆம் அதிகாரம் ஞானஸ்நானம், தூய திருமுழுக்கு, ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்றது. 4ஆம் அதிகாரம் ஆண்டவர் சோதனை, சாத்தானுடைய சோதனை அவர் சந்திக்கிறார். அவர் ஊழியத்துக்கு ஆயத்தமாகிறது, அது வரைக்கும் வருது. அப்புறம் 5, 6, 7 தான் மலை பிரசங்கம். இந்த 3 சிகப்புல போட்டிருக்கிறதெல்லாம் பிரசங்கங்கள். மலை பிரசங்கம் 3 அதிகாரங்கள்லயும் என்னென்ன தீம் என்று நான் போட்டிருக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் அற்புதம் செய்கிறதெல்லாம், அற்புதங்கள் எல்லாம் வருகிறது. மொத்தம் அங்க நீங்க பாத்தீங்கன்னா 10 அற்புதங்கள் வருகிறத பார்க்கலாம். 8, 9, 10 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 8, 9 அதிகாரத்துல 10 அற்புதங்கள், 8ஆம் அதிகாரத்துல 5 அற்புதம், 9ஆவது அதிகாரத்துல 5 அற்புதம் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த 2 அற்புதங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு கூட நீங்க யோசித்து வைங்கன்னு கூட சொல்லியிருந்தேன். நீங்க வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10வது அதிகாரம் அப்போஸ்தல பிரசங்கம். அதுல அப்போஸ்தலர்களை அனுப்புகிற ஒரு அந்த செய்தி பிரசங்கம். அவங்களை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார். எங்க போகணும், எதெல்லாம் எடுத்துட்டு போகணும் எல்லாம் சொல்றாரு. அது 10வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம்.
இப்போ 11, 12 அதிகாரங்கள் இதுவும் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது. 13ஆம் அதிகாரத்துல உவமை பிரசங்கம் என்பது வருகிறது நம்ம பார்க்க முடிகிறது. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா 14, 15, 16, 17 தான் இப்போ நம்ம இந்த செஷன்ல 2வது பகுதியில நம்ம எடுத்துக்கொண்டது. 14வது அதிகாரம் 15 அதிகாரம் கம்பேர் பண்ணோம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், 14யும் 15யும் கம்பேர் பண்ணினோம்னா என்ன தெரிகிறது என்றால், 14ல யூதர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியம் அதுல தெரிகிறது. முக்கியமா சொல்ல போனா 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த அந்த அந்த ஒரு நிகழ்ச்சி 14ஆம் அதிகாரத்துல வருகிறது. அது யூத மக்களுக்கு செய்யப்பட்ட ஒரு அற்புதம். ஆனா 15ஆம் அதிகாரத்துல இம்மீடியட்டா மத்தேயு எழுதுகிறார். 15ஆம் அதிகாரத்துல அங்க வந்து பிற இனத்தவர், யூதர் அல்லாதவர்கள், அவர்கள் மத்தியில 7 அப்பங்களை கொண்டு ஆண்டவர் செய்த அந்த அற்புதம் 15வது அதிகாரத்துல வருகிறது. அதான் கம்பேர் பண்றோம். 15வது அதிகாரத்துல கானானிய ஸ்திரீ, அவளுடைய மகள் சுகமாகிறத நம்ம பார்க்கிறோம். இது கானானிய ஸ்திரீ என்னும்போது புற இனத்து மகள். அப்படி இந்த 2யும் கரெக்டா அந்த 15ஆம் அதிகாரத்துல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட எல்லாமே அந்த புற இனத்து மக்களோட அவர் செய்கிற ஊழியத்தை தான் அங்க அதிகமாக அவர் முக்கியத்துவப்படுத்துகிறதை நாம் காண முடிகிறது. சோ 14, 15, 13ஆம் அதிகாரம் ஏற்கனவே சொன்ன ஓமைகள் 7 ஓமைகள் அதுல இருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 12 சீடர்கள் என்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பகுதியை நீங்க அப்படியே நீங்க இது பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மனசுலயே அப்படியே நம்ம இதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணோம்னா நம்ம ஒவ்வொரு அதிகாரத்திலும் எது முக்கியம் அப்படின்றத நம்ம இந்த ஸ்டடி முடியும் பொழுது 28 அதிகாரம் இருக்குது மத்தேயுல. 28 அதிகாரத்திலையும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் என்னென்ன இருக்குது, முக்கியமானது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சோ 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம்னா பேதுருவின் கூற்று நமக்கு நல்லா தெரியும். பேதுரு தைரியமா சொல்றாரு இல்ல, இது மாம்சமும் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவானவர் உனக்கு வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு கூற்றை பேதுரு சொல்லுகிறார். என்ன சொல்றார்? இயேசு என்னை பற்றி யாரு என்னென்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு கடைசியில் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று, மேசியா என்பதை அவர் தெளிவாக அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்துல இருந்து அந்த தெய்வீகம், இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகத்தை முக்கியமாக வெளிப்படுத்துகிற இந்த மைய பகுதி, இந்த 28 அதிகாரத்துல மையமாக வரக்கூடியது என்று பாத்தீங்கன்னா இந்த 16, 17 அதிகாரம் தான், 17ஆம் அதிகாரம் தான் முக்கியமான மைய பகுதி என்று சொல்லுகிறார்கள். 14 இல்ல, 28னா 14 நம்ம நினைப்போம். அப்படி இல்லை, ஒவ்வொரு அதிகாரங்கள் பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு. டோட்டலா பார்த்து மைய பகுதி என்று பார்த்தா இந்த 16, 17 தான் மைய பகுதியாக இருக்கிறது. அந்த 17ஆம் அதிகாரம் தான் அது என்ன சொல்றோம், மறுரூபமாகிற ஒரு அனுபவம். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம்ம ஏற்கனவே பார்த்த அதே ஸ்லைடு தான். இதை திரும்பி ஒரு விஷயம் அப்படி லைட்டா பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து போகலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலைக்கு 3 பேர் மட்டும் கூட்டு போறாரு. பேதுரு, யோவான், யாக்கோபை மட்டும் கூட்டிட்டு போறாரு. அது காக்கஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த க்ளோஸ் சர்க்கிள், மிக நெருக்கமான, அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்களை மட்டும் அவர் கூட்டிக் கொண்டு தனித்து போனார் என்று அங்க போடப்பட்டு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு தனியா டீல் பண்றவர் எப்பவுமே இல்லை, தனியா இவங்களை கூட்டிட்டு போறார். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் காட்ட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு எல்லாம் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். உயர்ந்த மலை எந்த மலையா இருக்கலாம்ன்றது நேற்று கூட நம்ம எல்லாம் பேசணும், அது நமக்கு தெரியும். இந்த 3 மலைகள்ல ஏதோ ஒன்று. ஆனால் அரசாங்கம் இன்றைக்கு சொல்லுகிறது, இஸ்ரேல் அரசாங்கத்தின்படி அவங்க அங்க நமக்கு போனோம்னா காட்டுறது தாபோர் மலையை தான் காட்டுறாங்க. ஆனா மீரோன் மலை என்பதும் ஒரு வேளை இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல பேதுரு நேத்து கொஞ்சம் தவறா நான் ஒண்ணு சொல்லிட்டேன். என்னன்னா பேதுரு அந்த தன்னுடைய கடிதத்தில் எழுதியிருக்கிறார் 2 பேதுரு, 1 பேதுரு என்று நான் சொல்லிட்டேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள்ல அதை நான் பார்க்கிறோம். அப்படியே எழுதுறாரு. அவர் என்ன எழுதுறாருன்னா, இவர் என் நேசகுமாரன் என்கிற பிதாவின் சத்தத்தை நாங்க கேட்டோம்னு சொல்லி எழுதுறாரு. பாருங்க, அது ஒரு உண்மை நிகழ்ச்சி, அது நிகழாம இல்லை. நிறைய பேர் இது கதையா இருக்குமோ, இல்ல இது கட்டு கதையா இருக்குமோ, இவங்க 2 பேரும் முட்டை கூட்டு போனாரு, கட்டு கதையா வெளியே கொண்டாந்து விட்டுருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்ல, அது உண்மை நிகழ்ச்சி. அது அப்படியே பார்த்ததுனாலதான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு பேதுரு எழுதும் பொழுது அதை நினைவுபடுத்தி எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே மோசே, எலியா 2 பேரையும் பாக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மோசே நியாயப்பிரமாணத்தின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், எலியா தீர்க்க தரிசனத்தின் ரெப்ரசன்டேட்டிவ். இவங்க 2 பேரையும் அங்கே அவர்கள் பார்க்கிறார்கள். 2 பேருடைய மரணம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியம் இல்ல. மோசேக்கு மரணம் மகிமையானதாக மரித்து போனா, ஆனா அவனை அடக்கம் செய்தது யாரு? ஆண்டவர் அடக்கம் செய்கிறார்ல. இந்த உபாகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நான் நினைக்கிறேன். அங்க ஆண்டவரே அவனை அடக்கம் செய்கிறார். அது மட்டுமல்ல, அவனுடைய பிரேத குழியையும் ஆண்டவர் அடக்கம் செய்கிறார். அதுதான் ஆச்சரியம். God buried not only Moses, God buried his the
கல்லறை ஆல்சோ, டூம் ஆல்சோ, ஹிஸ் டூம் ஆல்சோ ஹி பரிட். எங்க இருக்குன்னே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அது எங்க இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதபடி அவர் அதையும் மறித்து, அதையும் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா புதைத்து விட்டார். நமக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. மோசஸ் தான். ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னு சில பேர் கேள்வி வரலாம். அப்போ நான் அதை கேட்ட பொழுது ஒருத்தர் சொன்னார் அழகா, ஏன்னா மோசேக்கு ஒரு கல்லறை இருந்துச்சுன்னா எல்லாம் அவனே தெய்வம்னு சொல்லி அங்க போய் என்ன ஒரு கோயில் கட்டி அவனை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மோசே வந்து ஒரு பெரிய லீடர் இல்லையா? 40 வருஷம் 20 லட்சம் ஜனங்களை நடத்துறது என்ன அவ்வளவு ஈஸியா? அவனுக்கு தலைவனாக இருந்து 20 லட்சம் மக்கள். கவனிச்சு பாருங்களேன், 20 லட்சம் மக்கள்னா ஏறக்குறைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் முழுவதுமாக எல்லாரும், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்தா 20 லட்சம். அப்ப எல்லாரும் சேர்ந்து நடந்தாங்கன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அதுவும் 40 ஆண்டுகள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும், எல்லா சண்டை சச்சரவை பார்க்கணும். எல்லாத்துக்கும் தலைவனா இருந்தவன் மோசே. அவ்வளவு ஒரு பெரிய ஹீரோ. அப்படிப்பட்ட ஹீரோவா இருக்கிறதுனால அவன் கல்லறை இருந்துச்சுன்னா அதை எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஆண்டவர் அந்த கல்லறையையும் மூடி மறைத்து விட்டார். அதையும் அவர் புதைத்து விட்டார் என்று வேத அறிஞர்கள் அழகாக எழுதுகிறார்கள். அவனுடைய கல்லறையையும் ஆண்டவர் புதைத்து விட்டார். அவனை புதைத்தார், அவனுடைய கல்லறையையும் புதைத்து விட்டார். அது எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா அதே போல எலியாவை நீங்க பாத்தீங்கன்னா மரணம் இல்லாத மகிமை இல்ல. மரணம், மோசேக்கு மரணம் இருந்தது, ஆனால் மகிமையான மரணம். இவருக்கு மரணமில்லா மகிமை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் முடிவுகளை தீர்மானிக்கிறவர். நம்ம எல்லாருக்கும் முடிவு உண்டு. அது ஆண்டவர் அவர் தீர்மானிக்கிறவர். அவர் எப்படி தீர்மானிக்கிறாரோ அப்படி நம்முடைய முடிவு இருக்கும். ஆனா நம்ம ஜெபத்தோட இருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய முடிவும் ஒரு மகிமையை சார்ந்ததா இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு சாட்சியா இருக்கணும். ஒருவருடைய மரணம் பல விதங்களிலே சாட்சியா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? என்னோடு கூட VBSல நான் முந்தி சிறுவனா வாலிபனா இருக்கும் பொழுது டைரக்டரா போயிருக்கிறேன். ராஜாசிங்கன் எல்லாம் அப்போ ஏரியா டைரக்டரா இருந்தாங்க. அதுக்கெல்லாம் போயிருப்போம். அவன் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தஞ்சாவூர்ல இருந்து ஒரத்தநாடு என்ற பகுதியில இருந்து ஒரு ஒரு அங்கிள், ஒரு அண்ணன், பெரியவர், கொஞ்சம் வயதானவர், அவர் வந்தாரு. அவர் சொன்னாரு, நான் ஒரு நாத்திகன், ஒரு திராவிட கட்சியில இருந்தவன், கடவுள் இல்லை என்று சொன்னவன். நான் கடவுளை ஏற்றுக்கொண்டது எப்படி தெரியுமா? என்னுடைய மகளுடைய மரணத்தினாலே நான் ஏற்றுக்கொண்டேன். என்ற மகள், அவள் மரிக்கும் பொழுது இயேசுவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரித்தாள். அவள் சண்டே ஸ்கூல் போயிருக்கிறான். நான் திராவிடர் கழகம், நான் கடவுள் இல்லை என்று சொல்லுவேன். ஆனா என் மகள் சண்டே ஸ்கூலுக்கு போய் அவள் கற்றுக்கொண்டதை வைத்து அவள் கடைசியில சாகும் பொழுது தோ இயேசுவை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ஒரு மகிமையான மரணம். அப்படி மரித்ததை நான் பார்த்ததுனால நான் இந்த கடவுளை ஏற்றுக்கொண்டேன். இப்போ நான் ஊழியக்காரனா இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அருமையான நண்பர்களே, மரணமும் மகிமையானதாக இருக்க ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார், இனிமேல் நடத்துவார். இந்த மரணத்தை குறித்துதான் இந்த மோசே எலியாவும் ஆண்டவரிடத்துல பேசுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது போட்டிருக்குதுல்ல, மரணத்தை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 17ஆம் அதிகாரத்தினுடைய அடுத்த பகுதிக்குள்ள நாம் போகலாம். அதாவது இப்போ பாருங்க, இன்னொரு ஒரு விஷயத்தையும் இதுல நான் சொல்லணும். மோசையை கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருல்ல. நமக்கு தெரியும். என்னாகும் 20ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், அவன் பேச வேண்டிய இடத்துல அடிச்சிட்டாரு கண்மலைய இல்ல. அதனால ஆண்டவர் அவர் சொல்லிட்டாரு, அப்பவே நீங்க 2 பேரும், மோசையும் ஆரோனும், கானானுக்குள்ளே போக முடியாது, அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த தேசத்துக்குள்ள நீங்க போக முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனா இப்போ மோசே எங்க நிக்கிறாரு? இந்த மலை எங்க இருக்கிறது? அது எங்க இருந்தாலும் இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறது, அது கானான் தேசம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இறுதியாக ஆண்டவர் மோசேக்கு கானானை கானானிலே காலடி வைக்க ஒரு சந்தர்ப்பத்தை மரணத்துக்கு பிறகு அவர் தருகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவருங்க. அவர் தண்டிக்கிற ஆண்டவர் கிடையாது. அவர் அன்புள்ளவர் தான். ஆனா பல நேரங்கள்ல நம்ம அதை தவறாக பயன்படுத்தி விடுகிறோம். அதுதான் பிரச்சனை. ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நாம் எப்பவும் ஆண்டவரிடத்துல நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்து அவ்வப்பொழுது நாம் ஒப்புரவாகி கொண்டே இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சரி, அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கிறாங்க, அவங்க கீழே இறங்குறாங்க இல்லையா? கீழே 9ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது எலியாவை பற்றி வருகிறது இல்ல. 9ஆம் வசனம், அந்த 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன். 12ஆம் வசனம், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள், இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா முந்தி வந்தாயிற்று என்று சொன்னார். அப்பதான் 13ஆம் வசனத்துல அந்த சீஷர்கள் தெரிந்து கொள்கிறார். யாரை சொல்கிறார்? அவர் யோவானை சொல்கிறார். எலியா யார்? யோவான் என்பதை அங்கே புரிந்து கொள்கிறார். வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன்,
இயேசு கிறிஸ்துவுக்கு மேசியா வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன், மேடுகளை பள்ளமாக்க பள்ளங்களை மேடுகளாக்க அவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன் தான் எலியா என்று அந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14 இருந்து 21 வரைக்கும் இருக்கிற பகுதி, அவங்க கீழே இறங்குறாங்க, மறுரூப மலையிலிருந்து கீழே இறங்குறாங்க. ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, சங்கடம் வருகிறது, ஒரு எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஒரு ஆள் வந்து சொல்றாரு, உங்க சீஷர்களால என் மகனை சுகமாக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அங்க சொல்லப்படுது. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம எப்பவுமே மறுரூப மலையிலேயே இருக்க முடியாது, எப்பவுமே அல்லேலூயா கூட்டத்திலேயே நம்ம இருக்க முடியாது, எப்பவும் பாட்டு பாடிட்டே இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையை சந்தித்தாக வேண்டும். வாழ்க்கையில சோதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, பலவிதமான பலவீனங்கள் உண்டு. இங்க இருக்கிற நிறைய பேர் நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் இங்கதான் சொல்லி தருகிறார். சீஷங்க வந்து கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவர் எங்களால முடியல? இது தெரியும் உங்களுக்கு இல்ல? சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, எங்களால ஏன் ஆண்டவரே முடியல? ஆண்டவர் அழகா சொல்றாரு, உங்களுடைய அவிசுவாசம் தான் இல்ல. ஆண்டவரே சொல்றாரு பாருங்களேன், 20ஆம் வசனத்துல, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ என்று சொல்லுங்க. இதே வார்த்தையை 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலேயே அவர் சொல்ல முடிகிறது. அப்போ நம்ம ஜெபங்களுக்கு பதில் வேண்டும் என்றால், அல்லேலூயா, யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோமோ, ஏதாவது ஒரு காரியத்துக்கு அழுது கொண்டு இருக்கிறோமோ, கண்ணீரோடு ஆண்டவரத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறோமோ, அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சொல்லுவது, உனக்கு வேண்டியது விசுவாசம், ஜெபம், உபவாசம். இது 3 தான் அங்க சொல்றாரு. இவ்வகை பிசாசு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் தான் போகும். அப்போ இந்த 3 விசுவாசம், ஜெபம், உபவாசம், சில காரியங்கள் அண்டமண்டா நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருக்குமானால், அருமையான ஆலோசனை இந்த மாலை நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? விசுவாசம், ஜெபம், உபவாசம். ஹல்லேலூயா. கட்டாயமாக நடக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவர் சொல்றாரு, கடுகு விதை அளவு இருந்தா, மஸ்டர்ட் ஃபெய்த் இருந்தா போதும், மவுண்டன் மூவிங், அது வந்து மலையையே மூவ் பண்ணிவிடும். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, எந்த பிரச்சனையோடு நீங்க போராடிக்கிட்டு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு முடியும் பொழுது கட்டாயமாக நம்ம ஜெபம் பண்ண போறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், நெருக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள், குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், பொருளாதார தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். எப்படி ஜெபம் பண்ண போறோம்? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண போறோம். நிறைய நேரம் நமக்கு அவிசுவாசம் வந்து விடுகிறது. அதனாலதான் மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அந்த ஒரு மனிதன் தன்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறேன்னு கேட்கும் பொழுது, விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கபடி எனக்காக செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி மார்க் 9:24 அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்க, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி அவன் கேட்கிறான். விசுவாசிக்க அவன் சொல்றது பாருங்களேன். அப்படியே சொல்றான், என்னுடைய அவிசுவாசம் நீங்க, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். ஒருவேளை விசுவாசம் குறையும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, அந்த அவிசுவாசம் நீங்கணும்ப்பா, அதுக்காக கிருபை செய்யுங்கன்னு சொல்லி அவன் கண்ணீரோட சத்தமிட்டு ஜெபம் பண்றான் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஒரு ஆலோசனையை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 21ஆம் வசனத்துக்கு பிறகு 22, 23 வசனங்கள்ல நீங்க தயவு செய்து வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கட்டாயம் இந்த வேத புத்தகத்தோடயே அப்படியே உட்கார்ந்திருங்கள். ஏன்னா நம்ம அப்படியே அதோடு நம்ம போயிட்டே இருப்போம், பயணித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவர் 2வது முறையாக தன்னுடைய சாவை முன்னறிவிக்கிறார். முதல் முறை நம்ம 16ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்சாரு, 17ஆம் அதிகாரம், அடுத்தது 20ஆம் அதிகாரத்துல திரும்ப 3வது முறை அவர் சொல்வார். ஆனா 3வது முறை எல்லாத்தையும் சொல்றார், சிலுவை அறையுத எல்லாத்தையும் சொல்றார். ஆனா இந்த முதல் 2ல சிலுவை பற்றி அவர் சொல்லவில்லை. ஆனா ஜீசஸ் மென்ஷன்ஸ் கிராஸ் அண்ட் சர்ச் இன் இஸ் லாஸ்ட் ஃபேஸ். கடைசியில தான் அவர் என்ன பண்றாருன்னா, சர்ச்சை பத்தியும் கிராஸ பத்தியும் அவர் கடைசியில தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்க, 22ல இருந்து 27 வரைக்கும் இருக்கிற பகுதி, ஆண்டவரிடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கல, பேதுரு கிட்ட வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, உங்க போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 24ஆம் வசனத்துல வருகிறது. இந்த 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன வருகிறது? உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா? என்ன வரி என்றால், இது டெம்பிள் டாக்ஸ் என்று இதுக்கு பேர். அந்த தேவாலயத்திற்குரிய வரியை இயேசு கிறிஸ்து செலுத்தவில்லை. ஆனா நமக்கு, நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க, the great son pays the tax levied for his father's house. அவருடைய தகப்பன் தான், பிதாவுக்குரிய அந்த தேவாலயத்துக்கு மகன் இங்கே டாக்ஸ் செலுத்துகிறார்.
எப்படி செலுத்தினார்ன்றது ஒரு பெரிய அற்புதம். அது ஒரு தனி அற்புதம். அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 40 அற்புதங்களை செய்திருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. 40 அற்புதங்கள், 40 ஊமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மொத்தம் இந்த 4 சுவிசேஷங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 40 ஊமைகள் சொல்லியிருக்கிறார். 40 அற்புதங்கள். 40 என்பது நிறைய நம்ம சொல்லலாம்ல. இயேசு கிறிஸ்து உபவாசித்த நாட்களும் 40 நாட்கள். உயிர் தெழுந்த பிறகு இந்த உலக மக்களோடு வாழ்ந்த நாட்களும் 40 நாட்கள். அதுக்கப்புறம் தான் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்ப இந்த 40 என்பது அடிக்கடி வருகிறத நீங்க பார்க்கலாம். இந்த நேரத்துல இந்த இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்யறார். என்ன அற்புதம்னு பாத்தீங்கன்னா, பேதுரு கிட்ட போய் மீன் பிடிச்சிட்டு வா, கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வா. சும்மா மீன் பிடிச்சிட்டு வான்னு சொல்லல, தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு வான்னு சொல்றாரு. வழியை சொல்றாரு. ஆனா பேதுரு யூசுவலா என்ன பண்ணுவாரு? வலை போட்டு மீன் பிடிக்கிறவர் இல்ல. யோசித்து பார்த்தா பேதுரு சொல்லியிருப்பான், என்ன ஆண்டவரே, ஒரு மீன் பிடிக்க வேணாம், 100 மீனை பிடிச்சிட்டு வருவான் ஆண்டவரே, வலைய போடுறேன். இல்ல நீ ஒரு மீனை பிடி. ஆண்டவர் வித்தியாசமான வழிமுறைகளை சில நேரங்களில் சொல்லுகிறார். அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியும் பொழுது அற்புதம் நடக்குது. அவன் ஒரு மீனை தான் பிடிக்கிறான், அந்த மீன்ல அந்த வெள்ளிக்காசு கிடைக்கிறது. அந்த டாக்ஸை கட்டுவதற்கு அது கரெக்டாக அமைகிறத நம்ம பார்க்கணும். இதோட இந்த அதிகாரம் 17ஆம் அதிகாரம் முடிகிறது. 17ஆம் அதிகாரம் இதுல முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம வந்து 18ஆம் அதிகாரம், அதாவது நம்முடைய செய்திக்கு போகிறோம். ஆண்டவர் திருச்சபை பிரசங்கம் என்பது 18ஆம் அதிகாரத்துலதான் இருக்கு. என் பைபிள்ல இயேசு கிறிஸ்துடைய பேச்செல்லாம் சிகப்புல இருக்கும். நான் 18ஆம் அதிகாரத்தை பார்த்தா முழுவதும் சிகப்பா இருக்கு. அதுதான் பிரசங்கம்னு சொல்றேன். ஏன் இதை பிரசங்கம் சொல்லி, மற்றதுலாம் அவர் பேசலையா? பேசுறாரு. அதையே பிரசங்கம் நம்ம சொல்லல. அதெல்லாம் டயலாக்ஸ். ஒருவர் கேள்வி கேட்க அவர் பேசுகிறார், விளக்கங்களை கொடுக்கிறார், அதெல்லாம் வேற. ஆனா இது பிரசங்கம் என்பது அவராக பேசிக்கொண்டே இருப்பது பிரசங்கம். இந்த 18ஆம் அதிகாரம் என்னுடைய பைபிள்ல பார்த்தா ஃபுல்லா சிகப்பா இருக்குது. ஒரு சில நடுவுல 21ஆம் வசனம் மட்டும் பேதுரு ஏதோ கேள்வி கேட்கிறார், அது மட்டும்தான் கருப்புல இருக்கு. மீதி எல்லாம் சிகப்பா இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ அது ஃபுல்லா இயேசு கிறிஸ்து பேசுகிறார். பிரசங்கம், அவருடைய பிரசங்கம். இந்த பிரசங்கம் என்ன? திருச்சபை குறித்த பிரசங்கம். நல்லா கவனிங்க. சபை என்பது வேற எந்த நற்செய்தி நூல்லும் வரல, இந்த மத்தேயுல மட்டும்தான் வருகிறது சபை என்கிற பெயர். இல்ல, இங்கதான் வருகிறது. இயேசு கிறிஸ்து சபையை குறித்து பேசுகிற வார்த்தை இங்கதான் மத்தேயுல தான் வருகிறது. மார்க்கு, லூக்கா, யோவான் இவங்கெல்லாம் சபை என்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அதனாலதான் நம்ம சபையுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துதான் என்று பாட்டு பாடுகிறோம். சபையின் அஸ்திபாரம் கிறிஸ்துதான். அவர்தான் நம்முடைய அஸ்திபாரம். சபை என்பதற்கு அஸ்திபாரம். இந்த 18ஆம் அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஒரு சில அதிகாரங்களை சீஷத்துவத்தின் கையேடு என்று சொல்லலாம். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், கஷ்டமான காரியங்களை அவர் சொல்லுவாரு. அதெல்லாம் சீஷத்துவத்துக்கு கடினமான பாதை தான். அல்லேலூயா. ஃபேனா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆண்டவருடைய பக்த கோடிகளாக நாம் வாழ்ந்துடலாம், கைத்தட்டி பாட்டு பாடிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கை இருக்கிற மாதிரியே இருக்கும். அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அது பிரயோஜனமே கிடையாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை டிசைபிளாக மாறுவது, திருச்சபை அங்கமாக இருக்கிறோம் என்றால் நாம் ஒரு சீஷனாக இருக்க வேண்டும். சீஷர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த பகுதி தான் இந்த 18ஆம் அதிகாரம். நான் இதை சுருக்கமா 2 தலைப்புல போட்டேன். ஏன்னா நான் எடுத்தவன 18ஆம் அதிகாரம் முதல் கேள்வி என்னன்னா, சீஷர்கள் கேட்டதுக்கு தான் அவர் அந்த பிரசங்கத்தையே செய்யறாரு. என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான்? இதுதான், யார் பெரியவர்? அதான் அவங்களுடைய ஆசை. யாரு அங்க போய் யார் பெரிய ஆளு? யாரு? நிறைய பேருக்கு அதான் ஆசை. சர்ச்சில் கூட அதான் ஆசை. இல்ல, யாரு செக்ரட்டரி ஆகுறது, யாரு ட்ரெஷரர் ஆகுது, அதான் முக்கியம். இல்லவே இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இங்க ஆண்டவர் சொல்லி தந்த பாடம் என்ன தெரியுமா? யார் பெரியவர்? சிறியவர் தான் பெரியவர். அதான் 1ல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் முதல் பகுதி. 14 வசனங்கள்ல பாக்குறோம், சின்னவர் என்று தன்னை ஒப்புக்கொள்கிறவர்கள் அவர்கள் தான் பெரியவர்கள். அல்லேலூயா. 2வது பகுதி 15ல இருந்து 35 வரைக்கும் இருக்கிறது, மன்னிப்பவர்கள் பெரியவர்கள். அல்லேலூயா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த 18 அதிகாரத்தை இப்படி சொல்லி கூட முடிச்சிடலாம் இல்ல. சிறியவர் தான் பெரியவர். அல்லேலூயா. முதல் 4 வசனங்கள் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டு, சிறு பிள்ளையை இல்ல, நமக்கு தெரியும் 3ஆம் வசனம் வருகிறது. 2ஆம் வசனத்திலே அவர் ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போலாக விட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். சோ பிள்ளைகள் என்பது, சிறு பிள்ளை என்பதை இங்கே அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க. எனக்கு அருமையானவர்ல, சிறு பிள்ளைகள் போல நம்ம எல்லாரும் மாறிட்டோம்னா நிச்சயமா பெரிய எழுப்புதல் வந்து விடும்ல. நம்ம அந்த சிறு பிள்ளைகளா இன்னும் நம்ம மாறல. சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற நிறைய தன்மைகள் நமக்கு இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து நிறுத்தின அந்த சிறு பிள்ளை யாருன்னு பார்த்தா, பின்னால அந்தியோகியாவின் தூய இக்னேஷியஸ் என்று பாரம்பரியம் சொல்லுகிறது. இது வந்து ஒரு சரித்திரம். இதை நம்ம ஜோசிபஸ் என்கிற ஒரு எழுத்தாளர் இதை எழுதி வைத்து இருக்கிறார். என்னன்னா, அந்தியோகியாவின்
செயின்ட் இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோக். அவர் தான் இந்த சிறு பிள்ளையாக சிறு பிள்ளை அப்படி மாறினார். இயேசு கிறிஸ்து தொட்டாலே ஆள் மாறிடுவாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து தொட்டாலே ஆள் மாறிடுவாங்க. நான் இன்னொன்னு பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியம். ஐத்திகுன்னு ஒரு வாலிபன் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது தூங்கி விழுந்துட்டான். அவனை தொட்டு பவுல் வந்து உயிரோட எழுப்பிட்டார். அவன் செத்து போயிடுறான். கீழே 3வது மாடியில இருந்து கீழே விழுறான், செத்து போயிடறான். அவன் எழுப்பிட்டார். நான் அவரை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன்று வந்தது. என்ன வந்தது தெரியுமா? செயின்ட் ஐட்டிகஸ், யூட்டிகஸ் என்று இங்கிலீஷ்ல யூட்டிகஸ், செயின்ட் யூட்டிகஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஐத்திகு வந்து ஒரு பரிசுத்தவானாய் மாறி விடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கிராஸ் பண்ணிட்டார்னாலே அவங்க மாறி விடுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, அவரு பெரிய செயின்ட் ஆகி அவருடைய பின்னால அவருடைய காரியம் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தூங்கி விழுந்தவர், பிரசங்கத்துக்கு தூங்கி விழுந்தவர் தான் இவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக மாறுகிறார். அதே மாதிரிதான் நம்ம நேற்று பார்த்தோம், லேகியோன் அந்த தெக்கப்போலி நாட்டுக்கு ஒரு பேராயராக மாறுகிறார். ஆண்டவர் என்கவுண்டர் பண்ணாலே, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் என்கவுண்டர் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே மாறுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, சிறுவர்கள் போல நம்ம மாறணும் என்பது சிறுவர்களுடைய சில காரியங்களை இங்க நான் போட்டிருக்கேன். அவங்களுக்கு ஏமாற்றம் தெரியாது இல்ல, அவங்க தாழ்மை எல்லாத்துக்கும் சார்ந்து இருக்கிறார்கள். அவங்க அம்மாவை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை. அதே போல நம்ம ஆண்டவரை சார்ந்து டிபெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. உண்மையாவே நம்ம நிறைய நேரம் நம்ம சொந்தத்திலேயே செயல்பட ஆரம்பிக்கிறோம். அப்படி இல்லாம, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க செய்யுங்க, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு என்று சொல்லி, ஆதாரம் நீதான் ஐயா என்று பாடுமല്ലോ, ஆதாரம் நீங்க தான் சுவாமி, ஆண்டவரே நீங்க செய்யுங்கப்பா என்று சொல்லி அவருடைய காலில் விழுந்து ஆண்டவரே 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 என்று சொல்லி அவரை சார்ந்து இருக்க ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். நான் கூட நிறைய இடத்துல சொல்றது உண்டு. நான் டிரைவிங்ல முதல்ல கத்துக்கும் போது ஜவம் பண்ணி ஸ்டியரிங் வீல பிடிப்பேன். ஐயோ ஆண்டவரே எனக்கு ஓட்ட பயமா இருக்கு, யாரையாவது இடிச்சிடக்கூடாது, ஏதாவது ஆயிடக்கூடாது என்று பயந்து பயந்து கார் ஓட்ட கத்துக்கும் பொழுது. ஆனா சமீபத்துல ஒரு காலகட்டத்துல நான் தைரியம் இப்ப நிறைய ஓட்டி பழகிட்டேன். உட்கார்ந்தேன், அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு என் மனசுக்குள்ள. இப்ப நான் ஜெபம் பண்ண மாட்டியா? இப்ப நீயே ஓட்டுவியா? இப்ப தைரியம் வந்துருச்சா? செல்ஃப் கான்பிடன்ஸ் வரக்கூடாது, காட் கான்பிடன்ஸ் தான் வரணும். அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் பாருங்க, அப்பா அம்மாவையே சார்ந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாக இருக்க, கபடற்றவர்களாக, விலை மதிப்புகள் இல்லாம, இல்ல இந்த உலகத்துக்கே மதிப்பு கொடுக்காம அவங்க இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எந்த பொருளுக்கும் அவங்களுக்கு மதிப்பு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. நீங்க கண்டிஷனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரே என்னை இன்னும் சிறு பிள்ளையா மாத்துங்க, இன்னும் தாழ்மையை தாங்க, இன்னும் டிபெண்டன்ஸ தாங்க, எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்போம். 5-6 வசனங்களுக்கு வருவோம். அடுத்தது, அது இந்த சிறியர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவர்கள். பயங்கரம் பாருங்க, அவங்க மேல பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? இயந்திர கல்ல அவங்க கழுத்துல கட்டி சமுத்திரத்துல அழுத்தினாலும் நலமா இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்னன்னா, இவ்வளவு பயங்கரம். நீங்க இடரல் உண்டாக்க கூடாது. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னார். தடை பண்ணுகிறவர்கள், இடரல் உண்டாக்குகிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியின்மையின் மூலமாக நம்ம பிள்ளைகளுக்கு நாம் அவர்களுக்கு இடரலாக இருந்தோம் என்றால் மிகுந்த பனிஷ்மெண்ட்டை ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம இங்க பார்க்கணும். ரொம்ப பயபக்தியாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த இயந்திரக்கல் என்பது அந்த கிராமங்கள்ல பயன்படுத்தப்படுவதாம். அது வந்து 100 டன் இருக்கும்னு சொல்றாங்க. சாதாரண இயந்திரக்கல் நான் நினைச்சேன், இந்த கையை ஆட்டுறாங்களே அதுதான். இல்ல, கழுதையை வைத்து அதை சுத்த வைப்பாங்களாம். கிராம வாசல்ல அது இருக்கும்னு சொல்றாங்க. கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல அந்த இயந்திர கல் இருக்குமா அவங்க யூத கிராமங்களில. அந்த அந்த கல்லை தான் இங்க இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறான்னு சொல்றாரு. அப்போ 100 டன் கடலின் ஆழத்துல அமிழ்ந்து போகும். அருமையான நண்பர்களே, இந்த காலகட்டத்துல நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை இங்க ஆண்டவர் சொல்றதை பார்க்கணும். 5-6 முடிச்ச பிறகு இதுக்கு அடுத்த பகுதி 9ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி, இந்த 18ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில இன்னும் கடினமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றார். கண் உனக்கு இடரல் உண்டாக்கினான், கண்ணை பிடுங்கி போடு. கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து அரித்து போடு என்றெல்லாம் அவர் சொல்லுகிறதை நம்ம கேட்க முடிகிறது. பயங்கரமா தான். ஏன்னா டிசைபிள்ஷிப் ஆக்குறதுக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஸ்ட்ரிஞ்சன்டாக விதிகளை கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா இல்லைங்க, இல்ல, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமான வாசல். அது இடுக்கம்தான், கஷ்டம்தான், விசாலமானது கிடையாது, ஈஸி கிடையாது. ஈஸியா இருக்கதான் நம்ம யோசிக்கிறோம். இல்ல, கஷ்டமான பாதைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். நீங்க சொல்றாரு இந்த வசனத்தை அப்படியே லிட்டரலா நம்ம எடுத்துக்கூடாது. அப்படின்னா எல்லாரும் வெட்டி போட்டோம்னா என்ன இருப்போம்? யாருமே இருக்க முடியாது. அது அல்ல லிட்டரல் மீனிங். அப்படியே இல்ல, வார்த்தையின்படி அப்படியே எடுக்கக்கூடாது. இது என்னன்னா, நம்மை நாமே நியாயம் தீர்க்க அழகா அந்த வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நிதானித்து அறிந்தால்னு நம்ம மொழிபெயர்ப்புல இருக்கிறது. ஆனா
இங்கிலீஷ்ல இஃப் யூ நாட் ஜட்ஜ் யுவர் செல்ஃப், ஜட்ஜ் யுவர் செல்ஃப், உங்களையே நீங்கள் நியாயம் தீர்த்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அதனுடைய கட்டளையுடைய தாற்பயம். நம்மையே நாம் நியாயம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வக்கீலா மாறிடுறோம். இல்ல, நமக்கு நம்ம ஜட்ஜா இருக்கணும், நமக்கு நாம வக்கீலா மாறிடுறோம். இல்ல, நிறைய நேரம் நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டா, நான் கூட பார்த்திருக்கேன். நான் காலேஜ்ல பிரின்சிபாலா இருந்தேன். அப்போ வந்து லேட்டா வர்றவங்க நான் யோசிப்பேன், யாராவது ஒருத்தராவது நான் தான் லேட்டு கிளம்புனது லேட்டு, என் மேலதான் தப்பு யாராவது சொல்லுவாங்களான்னு பார்த்தா ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். லேட்டா வர்றவங்க, காலேஜுக்கு லேட்டா வர்றவங்க ஏன் லேட்டுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் தான் லேட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. உடனடியா பஸ் லேட்டு சார், ட்ரெயின் லேட்டு சார், இல்ல டிராபிக் ஜாம் சார், எதையாவது ஒரு காரணத்தை சொல்லுவோம்ல. நம்மை நாம் நியாயம் தீர்க்க கடவுள் அழைக்கிறேன். நான் தான் தப்பு, நான் தான் தவறு செய்திருக்கிறேன் என்பதை உணர்கிற அந்த அறிவு நமக்கு தேவை. அதுதான் இந்த பகுதி நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். 10-14 வரைக்கும் இருக்கிற பகுதியில அந்த ஊமையை ஆண்டவர் சொல்கிறார். எந்த ஊமை? 100 ஆடுகள் இருந்தா ஒரு ஆடு காணாமற் போனால், அந்த ஊமை இந்த இடத்துல மத்தேயு எழுதுகிறார். லூக்கா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அது வருகிறது. அவர் அங்க எழுதுவது மனம் திரும்புதலுக்கான செய்தியில அந்த ஊமையை அவர் எழுதுகிறார். இங்கே மத்தேயு விசுவாசிகளுக்கு, திருச்சபை மக்களுக்கு, டிசைபிள் சீஷர்கள் ஆகிறவர்களுக்காக சொல்லுகிற இந்த பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? காணாமற் போன பிதா ஆண்டவர், கெட்டு போனதை ரட்சிக்க வந்த ஆண்டவர் என்பதனால அவர் அதிகமா சொல்றது, அவர் நிச்சயமாக காணாமற் போனதை, சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ. 12ஆம் வசனத்துல அது வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறி போனான், மற்ற 99 விட்டு அவன் எங்க போவானா? அந்த ஒன்னை தேடுவான் அல்லவா? அது பாருங்க, அதை ஆண்டவர் சொல்லி அந்த வசனத்துல முடிக்கும் போது அவர் சொல்றாரு, இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்றார். இந்த சிறியவர்கள் மேல ஆண்டவர் அவ்வளவு அக்கறை உள்ளவர். நிறைய இடங்கள்ல சிறியவர்களை குறித்து அவர் சொல்கிறார். இந்த சிறியோர் என்று சொல்லும் பொழுது அது சிறியவர்கள், சின்ன பிள்ளைகளையும் குறிக்கிறது, அதே நேரம் எளியவர்களையும் குறிக்கிறது. அவர்கள் மீது ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த சிறியவர்களுக்கு தேவதூதர்கள் உண்டு என்று இந்த 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த சிறியர் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. அதுல முக்கியமா சிறியவர்களை நம்ம ஈஸியா அற்பமா எண்ணிடுவோம். இதை எப்போ சொல்றாருன்னா, அந்த யூத மக்கள் சிறியவர்களை அக்கௌண்ட்லயே எடுக்க மாட்டாங்க, பெண்களை கூட அக்கௌண்ட்ல எடுக்க மாட்டாங்க. அந்த சமுதாயத்துல ஆண்டவர் இதை சொல்லுகிறார். அவர்களை குறித்த எச்சரிக்கையா இருங்கள். நம்ம எல்லாம் ஊழியத்துல இருக்கிறோம்ல, ஸ்கிரிப்சர் யூனியன்லாம் அந்த சிறுவர்கள் மத்தியில ஊழியம் செய்கிற ஒரு ஊழியம். ஆகவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்துல பரமை பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார். அவர்களுக்குன்னு தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். 2 தேவதூதர்களா கொஞ்சம் இருக்கணும்ல, புளூரல்ல சொல்றார். அப்போ சிறியவர்களை குறித்து அக்கறை உள்ள ஆண்டு, சிறியவர்கள் தான் பெரியவர்கள் ஆண்டவருடைய பார்வையில். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆகவே நாம் நம்மை சிறியவர்களாக்கி கொள்ள, கர்த்தருக்கு முன்பாக சிறியவர்களாக்கி கொள்ள கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் நம்மை அழைக்கிறார். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு இன்னும் தாழ்மையை தாங்க, பெருமையெல்லாம் போகட்டும், என்னுடைய அந்தஸ்துகள், என்னுடைய சிறப்புகள் எல்லாம் போகட்டும் சுவாமி, நான் இன்னும் தாழ்மையை பெற்றுக்கொண்டு எனக்கு கிருபை செய்யுங்கன்னு நம்ம கேட்போம். அடுத்தது நம்ம பார்க்கணும், யார் பெரியவர்? மன்னிப்பவர் பெரியவர். இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்ததுதான். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உங்களுக்கு எதிராக யாராவது தவறு செய்தால், 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில யாராவது தவறு செய்தா என்ன செய்யணும்? அங்க அழகா சொல்ற, தனிமையில போய் குற்றத்தை சொல்லுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏ. 2வது பி. என்ன ஸ்டெப்? 2-3 சாட்சிகள், யாராவது 2 பேரை கூட்டிட்டு போய், ஏன்னா 2 சாட்சிகள் இருக்கணும்னு யூத பாரம்பரியம். ஆகவே அங்க சொல்றார், 2 பேரை கூட்டிட்டு போய் அங்க அவர் அதே நபரிடம் பேசுங்க அப்படின்னு சொல்றார். அல்லது 3வது சபையின் தலைவரிடம் சொல்லுங்கன்னு சொல்றார். 4வது, எதுவுமே முடியல, அப்ப கூட சரியாகல அப்படின்னா ஒதுங்கி விடுங்க. ரொம்ப சுலபமா இந்த நம்ம இதை ஃபாலோ பண்ணாலே நிறைய காரியங்கள், நம்ம யார்கிட்டயோ போய் சொல்லி காரியங்களை பலூன ஊதுறது மாதிரி ஊதி கெடுக்காம, இந்த 3 விஷயங்கள் அழகா ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. 3 கடைசியில முடியலன்னா ஒதுங்கி போயிருங்க அப்படின்னு 4வதாக அதை சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18 20 வரைக்கும் இருக்கிற பகுதிக்கு நம்ம வருவோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு மனப்பாட்டு, 2 பேர் ஒருமித்து எதை செய்றீங்களோ அது நடக்கும். கட்டுவது கட்டப்படும், இல்ல நீங்க கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. 2 பேர் ஒருமிக்கிறது குடும்பத்துல நல்லா நடக்கும்ல. கணவன் மனைவி ஒருமித்து ஜெபிக்க வேண்டும், கைப்பிடித்து ஜெபிக்க வேண்டும், கட்டாயம் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்காம இருக்கவே கூடாது. ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை பார்த்தா பயங்கரமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் ஜெபிக்க அழைக்கிறார். அந்த பேதுருவுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை 16-19 பேதுருவுக்கு சொன்னாரு, நீங்க எதை கட்டுகிறீரோ நீ எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும், உன் கையில பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை உனக்கு தருகிறேன்னு சொன்னார். அதே வார்த்தைகள் இங்கே
மற்றவர்களுக்கும் நமக்கும் கொடுக்கப்படுகிறது. பேதுருக்கு மட்டுமல்ல, ஒரு மனப்பாட்டோடு ஜெபிக்கிறவர்களுக்கும் அதே வாக்குத்தத்தம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? நீங்க என்ன கட்டுகிறீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மாலை நேரத்துல ஏதாவது கஷ்டத்தோட கட்டப்பட்ட நிலையில நாம் இருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆண்டவர் பேசுகிறார். நாம ஒருமனப்பட்டு கணவன் மனைவியாக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலையை தருகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது இந்த மன்னிப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். இது நல்லா தெரிஞ்ச ஒரு ஓமை இல்லையா? ஒரு மனிதன் ஒருவன் 10,000 தாலந்து கடன் பட்டு இருக்கிறான். அவனை எஜமான் மன்னிக்கிறான். மன்னிப்பை பெற்றவன் போய் அவன் ஒரு 100 வெள்ளிக்காசு யாருக்கிட்டே கொடுத்திருக்கான். அவனை பிடிச்சி கழுத்தை நெருக்கிறான். இல்ல எப்படி இருக்கு பாருங்க. இந்த தாளந்து என்பது 10,000 தாளந்து என்பது எவ்வளவுன்னு பார்த்தா பயங்கரமா சொல்றாங்க. அது கணக்கு பார்த்தா ரொம்ப, ஒரு தாளந்து 20 ஆண்டுகளுக்குரிய சம்பளமா. 20 ஆண்டுகளுக்குரிய சம்பளம். ஒரு ஆளுடைய சர்வீஸ் டைம் உடைய ஏறக்கூடிய 20 வருஷம் அவர் சர்வீஸ்ல பெற்ற சம்பளத்தினுடைய அமௌண்ட் தான் தாளந்து. ஒரு தாளந்து. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம ஒரு தாளந்துன்னு ரொம்ப சின்னதா ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்துன்னு சொல்லி போட்டிருக்குது. ஆண்டவர் கொஞ்சமா கொடுக்கிறவரே கிடையாது. ஆண்டவர் அதிகமா தான் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. 20 வருஷத்து வேஜஸ் அல்லது 58.9 கிலோகிராம் கோல்டு என்று நான் ஒரு வேத இதுல படித்தேன். அருமையான சகோதர சகோதரிகளை, இது பாருங்க, எவ்வளவு தாளந்து வெள்ளி அவன் தங்கத்தை தங்கம் அளவு, அந்த அளவுக்கு பணத்தை அவன் கடன் பட்டு இருந்தான். ஆண்டவர் அவனை அந்த ராஜா அவனுக்கு மன்னிக்கிறான். அந்த எஜமா அவனுக்கு மன்னிக்கிறான். ஆனா அவன் போய் 100 வெள்ளிக்காசு 100 வெள்ளிக்காசு என்பது ரொம்ப குறைவு. இதுல என்ன போட்டிருக்க பாருங்க, 1/6 lakhs. அது 6 லட்சம்னா இது 1 ரூபாய். அது 6 லட்சம் ரூபாய் வாங்கின கடன்னா இவன் 1 ரூபாய் வாங்கின கடன். அவ்வளவு ரேஷியோ, அந்த ரேஷியோ அவ்வளவு குறைவு. அதுக்கு போய் இவன் என்ன பண்றான்? கழுத்தை நெரிக்கிறான். அப்பா, அந்த ராஜா எப்படி மன்னிப்பான் இவனை? அது கேள்விப்பட்டவன அவனை கூப்பிட்டு, நமக்கு தெரியும் நடந்த நிகழ்ச்சிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல விரும்பவில்லை, ஆனா நமக்கு தெரியும் நாம் எவ்வளவு பேரை மன்னிக்காம இருக்கணும். இல்ல, நமக்குள்ளே கசப்புகள், வெறுப்புகள், பலரை குறித்து வேதனைகள் கர்த்தரிடத்துல இன்னைக்கு நம்ம கேட்போம். இப்ப நம்ம 5வது புத்தகத்துக்குள்ளே நுழைகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே போகிறது. 23, 24, 25 வரைக்கும் அது வருகிறது. 19ல இருந்து 25 வரைக்கும் மிகப்பெரிய புத்தகம் இந்த புத்தகம். 5வது புத்தகம் நம்ம சொல்றோம், 5வது தொகுப்புன்னு கூட நீங்க சொல்லலாம். இதுல கடைசியில 3 அதிகாரங்கள் பிரசங்கமாக இருக்கிறது. 23, 24, 25. அதுதான் இறுதி கால பிரசங்கம் என்று சொல்லலாம். இந்த இறுதி கால பிரசங்கம் ரொம்ப முக்கியமானது. நான் நாளைக்கு எடுப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க தயவு செய்து அதுக்கு வாங்க. நல்லா நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த 19ஆம் அதிகாரத்துல முக்கியமான காரியங்களை பேசுகிறார். எங்க வர்றாருன்னா யூதேயாவுக்கு வருகிறார். யூதேயா என்பது டவுன். 19ஆம் அதிகாரம் முதல் பகுதி நம்ம நான் போட்டிருக்கேன், அந்த சிகப்புல போட்டிருக்கேன். நீங்க கொஞ்சம் பாருங்க. 19ஆம் அதிகாரம் 1ல இருந்து 15 வரைக்கும் விவாகம், விவாகரத்து, பிள்ளைகள் இதை குறித்தது. 1ல இருந்து 15 வரைக்கும். 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வரைக்கும் ஒரே பகுதியாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஐஸ்வர்யம், சம்பளம், எஜமானின் தயாளம் இதை குறித்து அங்கே சொல்லப்பட்டு 2 பகுதியாக 19, 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதிகளை 2ஆக பிரித்துக் கொள்கிறோம். இந்த முதல் 15 வசனம் பாத்தீங்கன்னா விவாகம், விவாகரத்து, பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 1ஆம் வசனம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல பாக்குறோம், இயேசு மெதுவாக யூதேயாவுக்கு பயணமாகிறார். அதான் டவுனுக்கு வர்றாரு. மெட்ரோபாலிட்டன் சிட்டி வர வர அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி இங்க பேச ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க. இங்க டயலாக் எல்லாம் அப்படிதான் இருக்குது. ஏன்னா கேட்கிறாங்க, அங்க 19ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவரை பரிசேயர் பார்த்து கேட்கிறாங்க. 3ஆம் வசனம் என்ன வருகிறது? அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாவது அகிலும் தள்ளி விடாவது நியாயமா என்று கேட்டார்கள். தள்ளி விடுறது நியாயமா? விவாகரத்தை பத்தி அவங்க கேட்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து விவாகரத்தை பத்தி அங்க பேசல. என்ன பேசுறாருன்னா திருமணத்தை குறித்து பேசுகிறார். நல்ல கவனிங்க. விவாகரத்தை குறித்து அவர் பேசவில்லை, அவர் திருமணத்தை குறித்து பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஈருடல் ஓர் உயிர் இல்ல, ஈருயிர் ஓர் உடல், ஈருயிர் ஓர் உடல்ல ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அவர் அழகா சொல்ற அந்த வசனம், 5ஆம் வசனம், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான்ல. இந்த அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவர்
விவாகரத்தை பத்தி அவர் பேசாம விவாகத்தை பத்தி பேசி 2 பேரும் ஒன்னா இருக்கணும், ஒன்னா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். அதை தான் அவர் சொல்லுகிறார். பிரிவது கிடையாது, தவறு. பிரிந்து இருக்க கூடாது. அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த வசனம் பாத்தீங்கன்னா ஒரு 4 இடங்கள்ல வருது பாருங்க. ஆதியாகமம் 2:24 வருது, மத்தேயு 19:5 வருது, மார்க் 10:6 வருது, எபேசியர் 5:31 வருது. அந்த இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுகிறது. ஒரே மாம்சம் என்ற இடத்துல கொல்லா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். அது என்னன்னா க்ளூ, ஒட்டுகிற அந்த கம் மாதிரி 2 பேரும் ஒன்றாக ஒட்டிக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ஒன்றாக இருக்க வேண்டும், பிரியவே கூடாது என்பதுதான் கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய சித்தம். நிச்சயமாக அதுதான் உண்மை. அதுக்கு எதிராக எது இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இல்ல, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இதுதான் நியமம். இதை நம்ம மாத்தி சொல்லவே முடியாது. சில பேர் இதுவா அதுவா எப்படியா அப்படியா பல காரியங்களை பேசுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பிரிவினைகள், நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் அவங்கவுங்க நியாயப்படுத்துறாங்க. நாங்க சொல்றது கரெக்ட் தானே அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இதுதான் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பின்னால திரும்ப அவங்க கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல, ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தன செய்தது நிமித்தமே அன்றி அவனை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபசாரம் செய்கிறவனாய் இருப்பான். அங்கேயும் அவங்க திருப்பி கேட்கும் பொழுதும் அவர் விவாகரத்து அதை ஒத்துக்கொள்ளவே கிடையாது. இல்ல, இயேசு கிறிஸ்து விவாகரத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, விபச்சார முகாந்திரம் மட்டும்தான் ஒரே ஒரு ரீசன். அது கூட நீங்க பாத்தீங்கன்னா ஓசியா புத்தகத்துல அவர் சொல்றாரு, சோரம் போன ஸ்திரியை கூட நீ சேர்த்துக்கொள்ள என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த கருமையான தேவ பிள்ளை எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ நாம் சேர்ந்து இருப்பதுதான் சரியான ஒரு ஒரு ஆண்டவருடைய ஒரு சித்தம், ஆண்டவருடைய திட்டம். அதை மாற்று கருத்தே கிடையாது. ஆகவே நம்ம பிரிந்திருக்கிற குடும்பங்கள் நிறைய நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலேயே நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய இடங்களிலே இதை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன பதில் சொல்வது? ஜெபம்தான், வேற வழியே இல்லை. ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் தான் அந்தந்த மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை சரி செய்ய வேண்டும். நம்ம ஷாலோம் உடைய ஃபேமிலி என்ரிச்மெண்ட் உடைய முக்கியமான ஒரு தீமை இதுதான் அல்லவா? இல்ல, ஒரு பெரிய ஊழியம் இது. திருமணம், குடும்பம், இதுக்காக நம்ம ரொம்ப ரொம்ப ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். குடும்பங்கள் ஒன்று சேர நிறைய பேர் பார்த்தா ஒன்னா இருக்கிறாங்க, ஆனா பிரிஞ்சே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் மரித்தே போயிட்டாங்க. கணவனும் மனைவியும் கோர்ட்ல கேஸ் போட்டு, அவங்க விவாகரத்து இல்ல, ப்ராப்பர்ட்டி கேஸ போட்டுட்டு 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவனை பேசிக்க மாட்டாங்க. அப்படியே இருந்து 2 பேரும் மரித்தே போய் விட்டார்கள். இப்படியே குடும்பம் நடந்து கொண்டே இருந்தது. அவங்க எதுவும் தனியா பிரிஞ்சு போகவே இல்லை. ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க ஒரு ரூம், இவங்க ஒரு ரூம். இப்படியே இருந்து அவங்க 2 பேரும் இறந்தே போய்விட்டார்கள். எதற்காக இது சொல்றேன்னா, அது ரொம்ப மோசம். ஒன்றாகவே இருந்து கொண்டு பிரிந்தே வாழ்வது. இப்படியும் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதற்காக நாம் ரொம்ப ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, 10-12ஆம் வசனங்களுக்கு வரும் பொழுது திருமணம் புரியாது இருப்பதற்கு என்ன மாதிரியான ரீசன்ஸ் என்று ஆண்டவர் அழகா அங்க சொல்லுகிறார். என்னன்னா, அன்னகர்களாய் பிறந்தவர்கள், அதாவது குறைவு, பிறவியிலேயே குறைவு இருக்குமானால் அவர்கள் திருமணம் புரியாமல் இருக்கலாம். அதற்கு அவங்களுக்கு ஒரு இதை கொடுக்கிறார். அவங்களுக்கு அலவன்ஸ் ஒண்ணு கொடுக்கிறார். ஒருவேளை பிறவியிலேயே நீங்க ஏதாவது குறைவு இருக்குமானால் அவங்க திருமணம் பண்ணாமல் இருக்கலாம். அடுத்தது என்ன சொல்றாரு? இணை கிடைக்காமல் இருந்தா, இன்வாலண்டரி நோ மேட்ச், சரியான இணை கிடைக்கல, சரியான மணமகன் கிடைக்கவில்லை, மணமகள் கிடைக்கவில்லை, இதனால அப்படியே இருக்கிறேன் அப்படின்னா அதுவும் இருந்துதான் ஆகணும். இன்வாலண்டரி, அது வாலண்டரி கிடையாது, இன்வாலண்டரி. 3வது, அழைப்பு இருக்குமானால் சுய விருப்பம் செய்யலாம். அது பவுல் அப்படி இருந்தார் இல்லையா? பவுல் திருமணம் பண்ணாமல் இருந்த ஒரு ஊழியக்காரர். இப்படி சிலர் இருக்கலாம். அது அழைப்பு பெற்றால் அவங்க வாலண்டரியாக இருக்கலாம். இது 3 தான் கண்டிஷன். இல்லாட்டி கட்டாயம் திருமணம் பண்ண வேண்டும் என்பதுதான் வேதத்தினுடைய நியமமாக இருக்கிறது. இது 3ல இல்லைன்னா நம்ம கட்டாயம் திருமணம் பண்ண வேண்டும் என்பதுதான் இதா இருக்கிறது. சரி, 13லிருந்து 15ஆம் வசனத்துக்கு போவோம். இதுல என்ன வருகிறது என்று பாத்தீங்கன்னா, சிறுவர்களை குறித்து திரும்ப அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கதான் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. 3 முறை இந்த இடத்துல சிறு பிள்ளைகளை குறித்து திரும்ப ஆண்டவர் சொல்கிறதை நாம் கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கருமையான தேவ பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பார்க்க இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். சிறுவர்களை நம்ம அலட்சியம் பண்ணி விடுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்குன்னு 2 தேவதூதர்கள் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இல்ல, தேவதூதர்கள் என்று சொன்னதுனால குறைந்தபட்சம் 2 பேர், நிறைய பேர் இருக்கலாம் இல்ல, அவ்வளவு முக்கியமானவர்கள். அவர்களை குறித்த ஒரு கரிசனை, அவர்களை குறித்த ஒரு பாரம், அவர்களுக்கு இடரலாக்காதபடி வாழ வேண்டிய வழிமுகைகள் எல்லாம் நம்ம கிட்டதான் இருக்குது இல்ல.
ஆண்டவர் 3 முறை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த 15ஆம் வசனத்துல அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார் என்று சொல்லப்படும். அவர் கைகளை வைத்தார்னா ஆசீர்வதித்து இல்ல, அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறத நம்ம இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். சோ 15 வரைக்கும் இருக்கிறது விவாகம், விவாகரத்து, சிறு பிள்ளைகள். இதை குறித்த பகுதி இந்த 15 வரைக்கும் இருக்கிறது. அப்புறம் 19 அதிகாரம் 16ல இருந்து 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி தான் பணம், சம்பளம், மனுஷனுடைய எஜமானனுடைய தயாளம், ஜெனராசிட்டி ஆஃப் ஓனர், அது வருகிறது. இதை நம்ம இதுக்கு அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். 16, 17 வசனங்கள்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி தான். ஒரு வாலிபன் வந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவன் கேட்கிறான் இல்லையா? அதான் அங்க வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவனை சோதிக்கிறார். மனித உறவுகளை குறித்த மோசையின் கட்டளைகளை சொல்றாரு அவனுக்கு. இந்த கட்டளைகள் உனக்கு தெரியுமான்னு, எல்லாம் தெரியும், இதெல்லாம் நான் சிறு வயது முதல் கடைபிடிக்கிறேன் என்று சொல்றான். அடுத்தது ஒன்று சொல்லுகிறார், தேவ உறவு. என்ன சொல்றாருன்னா, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினான். 21ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினான், போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுவார். அப்படின்னா எல்லாத்தையும் இப்படி சொன்னாரானா? இல்ல, இந்த வாலிபனிடத்துல அவர் சொல்லுகிறார். ஏன்னா அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்துல கட்டப்பட்டவனை, அதை பிடித்து கொண்டவனை, அதன் மீது பாசம் உள்ளவனாய். ஐஸ்வர்யம் தவறு அல்ல, இல்ல பணம் தவறு அல்ல, பண ஆசை தவறு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்றுதான் வேதம் சொல்லுகிறது இல்ல. அப்போ பண ஆசைதான் தவறு, பணம் இருப்பது தவறு அல்ல. பணம் இருக்கிறவங்க நிறைய பேர் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம், ஆனா பண ஆசை இருக்கிறவர்கள் போகவே முடியாது இல்ல. ஆகவேதான் ரொம்ப கவனமா இருக்கு. நான் தான் இந்த பையன்கிட்ட சொல்றாரு, எல்லாத்தையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. அங்க என்ன போட்டிருக்குன்னா, அவன் துக்க முகமாய் போய்விட்டான் இல்ல, அப்படிதான் அங்க போட்டிருக்கு, துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து துக்கமாய் போனவங்க யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா? யோசித்து பார்த்தேன், அப்படி யாரும் தெரியல. இந்த வாலிபன் ஒருவன் தான் துக்கத்தோடு போக வேண்டிய சொல். எதை ஆண்டவர் விட சொல்லுகிறாரோ அதை விட்டு விடு. முக்கியமாக இங்கே ஆண்டவர் சொல்லுவது, இந்த பண ஆசை, பணத்தின் மீது இருக்கக்கூடிய வேகம், அந்த அந்த ஒரு பிடிப்பு, அதை ஆண்டவர் விட்டு விட அழைக்கிறார். அதனாலதான் பின்னால் சொல்றார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவதற்கு. ஊசியின் காது என்பது நிறைய பேர் பல வியாக்கியானம் சொல்றாங்க. நான் அதை அப்படியே தான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நான் அதுல கிரேக்க மொழி கொஞ்சம் பார்த்தேன். அதை பார்த்த பொழுது அது அப்படியே தான் இருக்கிறது. புதிய மொழிபெயர்ப்பையும் எடுத்து பார்த்தேன், அதுலயும் ஊசியின் காதில் ஒட்டகம் அப்படியே தான் இருக்கிறது. இதை வந்து வேற எதையும் சொல்ல வேண்டியதே இல்லை. ஊசியில இருக்கிற அந்த சின்ன ஓட்டையில ஒட்டகம் போகுமா? போகவே முடியாது. அது மாதிரிதான் பண ஆசை இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்போ 2 கேட்டகரி போக முடியாதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஒண்ணு, சிறு பிள்ளைகளுக்கு இடரல் உண்டாக்குகிறவர்கள் இல்ல, சிறு பிள்ளைகளை போல மாறாதவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. சிறு பிள்ளைகளை போல மாறாதவங்க அல்லது சிறு பிள்ளைகளுக்கு இடரல் உண்டாக்குறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இங்க என்ன பாக்குறோம்னா, பண ஆசை இருக்கிறவர்கள், ஐஸ்வர்யவான்கள், அதுல பண ஆசை இருக்கிறவர்கள் போக முடியும். ஆனா அதுக்கு அதோட அப்படியே நிறுத்தல ஆண்டவர். நல்லா கவனிங்க, ஆண்டவர் லவ்விங் காட், இஸ் a loving God. அவர் உடனடியா என்ன சொல்றாங்க 20ஆம் வசனத்துல, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம். ஆண்டவருடைய கிருபையினாலதான் நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவர் கிருபையினால், தேவனால் கூடும். மனுஷனால ஐஸ்வர்யவான் நினைச்சா போகவே முடியாது, ஆனா தேவனால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 20ஆம் அதிகாரம் நம்ம முதல் 16 வசனங்களுக்கு போறதுக்கு முன்பாக இந்த 19ஆம் அதிகாரம் கடைசியில பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் என்று பார்த்தோம்னா, அவர் என்ன கேட்கிறாரு, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். ரிவார்ட், வாட் இஸ் த ரிவார்ட்? ஆண்டவர் கட்டாயம் கிடைக்கும் சொல்றாரு. பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னை பின்பற்றின நீங்களும், நான் நடுவுல இருந்து வாசிக்கிறேன், 28ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நடுவுல இருந்து வாசிக்கிறார். என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல வீற்றிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றினவர்கள் யாரையும் ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரை பின்பற்றுங்க, விடாம பின்பற்றுங்க. என்ன மாதிரி விழுந்தாலும் திரும்பி எந்திரிங்க. என்ன ஆனாலும், பிரச்சனை என்ன வந்தாலும் ஆண்டவரை விடாதீங்க. ஆண்டவரை நான் எப்பவும் இல்ல, நான் பின்பற்றுவேன். நம்ம அந்த பாட்டு பாடுவோம் அல்லவா, ஃபாலோ ஃபாலோ இல்ல, அந்த பாட்டு, ஆண்டவரை நாம்
பின்பற்றுவர்களாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அதனாலதான் இவர்களுக்கு நிச்சயமாய் உண்டு. அதுக்கு அடுத்த வசனம் இன்னும் ரொம்ப இருக்கு. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அத்தனையாக அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள். கட்டாயமாக உண்டு, நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் அங்கே ரிவார்ட் இஸ் ஷுவர் என்று சொல்லுகிறார். ரிவார்ட் இஸ் ஷுவர். ஆகவே நமக்கு கட்டாயம் ரிவார்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, அதுக்கு அடுத்த பகுதி 20ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்கள்ல ரிவார்டு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. 20ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்கள்ல ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பித்து நமக்கு அது ஊமை நன்றாக தெரியும். காலையில ஒருத்தரை அவன் வேலைக்கு ஆளுக்களை அமைக்கிறான். திராட்சை பழங்கள் வந்திருக்கிறது, அதை அறுக்கணும், அறுத்து உள்ள கொண்டு போகணும். ஏன்னா மழை வரப்போகுது, சீக்கிரமாக செய்ய வேண்டிய வேலை. ஆகவே அவன் போய் ஆட்களை கூட்டிட்டு வரான். காலையில கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வரான். ஒரு தினாரி, ஒரு நாள் கூலி பேசுறான். காலையில வந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு மணி நேரமாக அங்க போட்டிருக்கு 11ஆம் மணி நேரம், 3ஆம் மணி நேரம், அப்புறம் 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலை. 11ஆம் மணி வேலைன்னா எத்தனை மணின்னு பார்த்தா 5 மணி, ஈவினிங் 5 மணிக்கு கூட ஆளை போய் கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்து வேலையில அமைக்கிறான். கடைசியில என்ன பண்றான்னா அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கணும். அப்ப என்ன பண்றான், முதல்ல யார் லாஸ்டா வந்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். அதனாலதான் பாருங்க, இங்க நம்ம திரும்ப ஒரு வசனம் வருது, முந்தினோர் பிந்தினோர் ஆயும், பிந்தினோர் முந்தினோர் ஆயும். இந்த 19ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனமும் அப்படிதான். 20ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனமும் அதை தான் சொல்லுகிறது, முந்தினோர் பிந்தினோர். கடவுளுடைய கொடுத்தல் வித்தியாசமானது. உடனே கேள்வி கேட்கிறாங்க. யார் கேட்கிறாங்க? காலையில இருந்து வந்து வேலை செஞ்சேன், எனக்கும் ஒரு நாள் கூலி. 5 மணிக்கு வந்தான், அவனுக்கும் ஒரு நாள் கூலி. கம்பேரிசன் தான் நமக்கு உடனடியாக வருகிறது இல்ல. நம்மளும் கூட இதை இப்படி செஞ்சானே தவறா இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் தயாளமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஒருத்தர் சொன்னாரு, நம்ம அந்த லாஸ்ட் மேனா இருந்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த லாஸ்ட் மேனா ஒரு 5 மணிக்கு வந்து வேலை செஞ்சு ஒரு நாள் கூலி வாங்கணும், நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் இல்லையா? ஹல்லேலூயா. அதை நம்ம நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆர்கியூ பண்ணாதீங்க. அங்க ஆர்கியூ பண்றாங்க, இந்த ஆட்கள் ஆர்கியூ பண்ண. ஆண்டவருடைய கொடுத்தல் வித்தியாசமானது. ரிவார்ட் மேபி சோ டிஃபரெண்ட். நம்ம நிறைய ஊழியம் செஞ்சேன் அதனால எனக்கு நிறைய இது கிடைக்குமா, அது சொல்ல முடியாது. அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய கொடுத்தல் வித்தியாசமானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் வித்தியாசமானவர். முந்தினோர் பிந்தினோராக, பிந்தினோர் முந்தினோராக. நான் நிறைய நேரம் பார்க்கிறேன் நம்முடைய இதுல நிறைய பேர் அப்படி மாறி வருகிறதை நம்ம கழிக்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 20ஆம் அதிகாரத்தின் 17ல இருந்து 34 வரைக்கும் இருக்கிற பகுதி பாடு, பதவி, பணி, பார்வை என்கிற பகுதி. இல்ல திரும்ப ஒரு விசை 3வது முறை ஆண்டவர் சொல்றார். இப்போ சிலுவையை சொல்லுகிறார். தன்னுடைய சாவினுடைய முன்னறிவிப்பை அவர் சொல்லுகிறார். 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில தன்னுடைய சாவை முன்னறிவிக்கிறார். இது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த சலோமி இல்ல யோவான் யாக்கோபியோடைய அம்மா வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, என் பிள்ளைங்க 2 பேரும், ஒருத்தன் வலது பக்கம் ஒருத்தன் இடது பக்கம் உட்கார்றதுக்கு கிருபை நீங்க செய்யணும்னு சொல்லி. ஆண்டவர், நான் குடிக்கிற பாத்திரத்துல நீங்க குடிக்க முடியும், அப்படி குடிச்சா கூட நீங்க கேட்கறது பாருங்க. ஆண்டவர் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 24ஆம் வசனம், நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்று கேட்டார். அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, அப்படி செய்தாலும் நான் யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கோ அவங்களுக்கு தான் என்று சொல்லி அவர் தள்ளி விடுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த வேண்டுதலை தள்ளி விடுகிறார். ஏன்னா முக்கியமானதை நோக்கி நான் பெரியவனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களை ஆண்டவர் தள்ளி விடுகிறது நம்ம பார்க்கணும். எப்பவுமே நான் ஏற்கனவே சொன்னேன், தாழ்மை தாழ்மை தாழ்மை, அதைதான் ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஜபத்தை தள்ளினார் என்றால் 2 ஜபத்தை தான் தள்ளி இருக்கிறார். நான் பார்த்ததுல ஒண்ணு லேகியோனுடைய ஜபம். ஆண்டவரே நான் உன் கூடயே வரேன்னு சொல்லி கேட்கிறேன். ஆண்டவர் சொல்ல, இல்ல நீ போ என்று சொல்லி அனுப்புறார். தெக்கப்போடியில போய் சொல்லுன்றார். மற்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லுன்னு அவர் சொல்லல, அவங்க கிட்ட மட்டும் நீ போய் சொல்லுன்னு சொல்றார். மற்றவங்கிட்ட சொல்லாதெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அற்புதம் செய்துட்டு யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்றாரு. ஆனா இவங்க கிட்ட லேகியோன் அந்த பிசாசு பிடித்த மனிதன் இடத்துல நீ போய் எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்றாரு. அதனாலதான் ஒரு பெரிய பேராயராகவே அங்க மாறுறான். அவன் ஃபர்ஸ்ட் மிஷனரின்னு ஒரு புத்தகமே இருக்கிறது அவனை பற்றி. அப்படி அவன் மாறுறான். அதே மாதிரி இங்க இந்த ஜபம் ஆண்டவர் தள்ளி விடுகிறார். ஆண்டவர் தள்ளின ஜபம் என்றால் இந்த ஒரு ஜபம். அப்புறம் 25, 28ஆம் வசனங்கள்ல, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும். அநேகருக்கு பதிலாக, இந்த ஒரு வசனம், அந்த வார்த்தை லிட்ரான் என்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லையா, ஒரே ஒரு இடத்துலதான் வருகிறது. பதிலாக
இயேசு கிறிஸ்து வந்தார். நமக்கு பதிலாக மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க, நமக்கு பதிலாக ஜீவனை கொடுக்க, சஃபரிங் 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 பாடு அனுபவிக்கவே வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்ல, அப்புறம் 29-34 வரைக்கும் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். குருடர்கள் சுகமாகிற ஒரு நிகழ்ச்சியை இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். இது இதே பகுதி மார்க் 10 பர்த்திமேயு என்கிற ஒரு மனிதனை குறித்து வருகிறது. பர்த்திமேயு, பர் என்றால் மகன், திமேயு உண்டே மகன், ஆகவேதான் பர்த்திமேயு, திமேயு என்ற பெயர். இந்த பர்த்திமேயு ஒரு பெரிய நாளாக இருந்திருக்கலாம். அவரோடு கூட யாராவது அவருடைய நண்பர்கள் பார்வையற்றவர்கள் இருந்திருக்கலாம். சேர்ந்து இருக்கிறதுனால இங்கே 2 பேர் சேர்ந்து அதே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுகிற அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால 2 ஒன்றுதான் என்று வேதாரிஞர்கள் சொல்லுகிறாங்க. இங்க 2 பேர் போட்டிருக்கு, அங்க ஒருத்தராக இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கு. நான் பார்வையை ஆண்டவர் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டுல ஒரு அற்புதம் கூட பார்வை கொடுக்கிற அற்புதம் இல்லவே இல்லை. இல்ல, சரி, கடைசியாக விட்டோம். 21ஆம் அதிகாரம். 21ஆம் அதிகாரத்துல ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடித்து விடுவேன். ஏன்னா நேரம் நீங்க அடுத்த கூட்டம் வேற இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆகவே நான் இப்பொழுது முடித்து விடுவோம். 21ஆம் அதிகாரம் நம்ம சொன்ன உடனே பவனி இல்ல, ஓசன்னா பவனி. ஓசனா என்பதை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ஓசனா என்றால் கர்த்தாவே ரட்சியும். ஹல்லேலூயா, கர்த்தாவே ரட்சியும். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் உரைத்தபடியே கழுதை மட்டுமல்ல, கழுதை குட்டி 2 வர்ற மாதிரி பாருங்க. இங்கேயும் அதே மாதிரி அது தாயோட வருகிறது. ஏன்னா அது மிரளக்கூடாது, அதனால தாயும் கூட வருது. கழுதை குட்டியின் மேல அவர் ஏறுகிறார். ஒருவரும் ஏறியிராத கழுதையின் மேல அவர் ஏறி ஒரு பவனி வருகிறார். இது முன்னறிவிக்கப்பட்டது. இந்த வாசல் பாருங்க, மூடப்பட்ட வாசல். இன்னைக்கும் நான் இஸ்ரேல் போன பொழுது இந்த மூடப்பட்ட வாசலை நான் பார்த்தேன். கிழக்கு வாசல் எசேக்கியேல் 44:2 போடப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுதுதான் இது திறக்கப்படும். இது இன்னைக்கும் மூடப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு கல்லறை இருக்கிறது. ஏன்னா அதுக்கு யாருமே வர முடியாது, போக முடியாது என்கிற மாதிரி அதை அடைத்து விட்டார்கள். சுலைமான் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இதை அடைத்து விட்டார். தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. இது திறக்கப்படும் எப்போ? இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் பொழுது. இல்ல, பவனியாக போன அதே இயேசு கிறிஸ்து ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி மக்கள் கதறி அழுதார்கள். ஆக்சுவலா சொல்ல போனா அது வெற்றி முழக்கம் போல நமக்கு தெரிகிறது. ஆனா அது உண்மையில என்னன்னா, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும். இதை குறித்து நம்ம அடுத்த நாள்ல நம்ம பார்ப்போம். கர்த்தாவே ரட்சியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஓசன்னா ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல விழ இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். எல்லாரும் பிரச்சனைகளோட இருக்கணும். இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. நம்முடைய மனதின் ஆழத்துல உள்ள வேண்டுதல் என்ன? இல்ல, இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே ஓசன்னா எங்களை ரட்சியும் சுவாமி. இந்த பிரச்சனை எங்களுக்கு நெருக்கி கொண்டு இருக்கிறது. எங்க குடும்பத்துல, என்னுடைய உடலில என்ன பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. என்னுடைய வேதனைகள் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. கண்ணீரின் பாதையில போய் கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய யாராவது இங்க இருப்பீர்களா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஓசன்னா கர்த்தாவே ரட்சி. நானும் அந்த பவனியில இருக்கணும் சுவாமி. ஆண்டவரே, நானும் அந்த பவனியில ஓசனா என்று சொல்ல ரட்சிக்கிற தேவனிடத்துல ரட்சிப்பை கேட்க நானும் இருக்கணும் சுவாமி. கட்டாயம் ரட்சிப்பார் ஆண்டவர். இல்ல, நான் நேற்று கூட நான் சொன்னேன், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன ஆண்டவர் அதே போல இன்றைக்கும் சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தாவே ரட்சியம். நம்ம கேட்க போறோம். இன்னைக்கு என்னுடைய ஆவியிலே ஏவப்பட்டது நான் இதை சொல்லுகிறேன். இந்த கூட்டத்துல இருக்கிறவர்கள் நம்மள என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை இப்பொழுது ஒரு நிமிடம் ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவர் இதுதான் என்னை அழுத்தி கொண்டு இருக்கிற பாரம், இதுதான் எங்க குடும்பத்துல என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள்ல இருக்கிற நாம் அதை அப்படியே அறிக்கை செய்வோம். ஆண்டவர் விடுதலை தருவதை நம்ம பார்க்க போறோம். ஜெபம் பண்ணுவோமா? தலை வணங்குவோம். ஆண்டவரத்துல கேட்போம், ஆண்டவரே எது நம்மை அழுத்தி கொண்டு இருக்கு, எது நம்ம மனசுல அப்படியே அலட்டி கொண்டே இருக்கிறதோ, எப்பவும் அதையே நம்ம நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். தாவே ரட்சியம், ஓசன்னா ரட்சியும் ஆண்டவரே, என்னை ரட்சியும். இதுல இருந்து ஒரு விடுதலை தாரும், இதற்கு ஒரு முடிவு தாரும் ஆண்டவரே, ஒரு சுகத்தை தாரும், ஒரு பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே ஒரு முடிவு தார். உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தெய்வமே, நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரே வர்த்திக்க பண்ணும் சுவாமி. அவிசுவாசத்தை எங்களிடத்துல இருந்து நீக்கி போடும் ஆண்டவரே. ஆண்டவரத்துல நம்ம கேட்போம். யாரெல்லாம் கேட்கிறீங்களோ ஆண்டவர் விடுதலை தருகிற ஆண்டவர். இந்த மாலை நேரம் நமக்கு நன்மை செய்ய ஆண்டவர் காத்து இருக்கிறார். எந்த விடுதலை, எந்த கட்டுகள் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கேட்போம் எல்லாரும் கேட்போம். எல்லாரும் மனசுக்குள்ள ஆண்டவரத்துல கேட்போம், ஆண்டவரே இதுதான் எங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை, இதுதான் இன்னைக்கு நாங்க சந்தித்துக் கொண்டு இருக்கிற பெரிய போராட்டம், பெரிய யுத்தம். இந்த யுத்தத்தை நீங்க நடத்தி முடிங்க சுவாமி. ஹல்லேலூயா, கர்த்தர் செய்வார். அன்பின் ஆண்டவரே, இந்த கேட்ட ஜெபங்களுக்கு நீர் பதில் தரும்படியாக
நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிற தேவன். யாரெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவரே இருக்கிறார்களோ, பலவீனங்களிலே, பலவிதமான நெருக்கங்களிலே, உறவுகள் பிரிவுகளிலே, கர்த்தர் அவர்களை நீர் சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹீல் த ரிலேஷன்ஷிப்ஸ் ஓ லார்ட். ஆண்டவரே, எல்லா உறவுகளையும் நீர் ஆண்டவரே சுகமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே குடும்பத்திலே சில பிரச்சனைகள், பல உதாசீனங்கள், கவலை, தனிமையை உணர்ந்து ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் நீர் விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தாழ்த்துகிறோம், உடைய கால்களில் விழுந்து வணங்குகிறோம். துதி கன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.